ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, ஏன் கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்க? உன் கூட இருக்கிறவங்க, உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க, உங்கள் கூடவே இருந்து சில விஷயத்த சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் உனக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாம்மா? கிடையவே கிடையாது. துரோகம் செய்கிறதுக்காக காத்திருக்காங்க. துரோகம் செய்கிறவங்க உனக்கு முன்ன பின்ன நான் உனக்கு துரோகம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு செய்கிறதில்ல. அவங்க துரோகம் ஒரு நிமிஷம் செஞ்சாங்க, ஒரு முறை செஞ்சாங்கன்னா அதுலேயே நீ புரிஞ்சுக்கணும், நமக்கு பின்னாடி இவங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு. புரிஞ்சிச்சா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் இங்கே யாரும் எப்பயும் யாருக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல. சில நேரத்தில் அவங்களுக்கு சுயநலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கைங்கிறது எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையில் சில பேர் உனக்கு எப்பயுமே துரோகத்தை செய்கிறதுக்காக காத்திருக்காங்க. சில நேரம் நல்லவங்க போல நடிப்பாங்க, சில நேரம் அப்படியே அவங்க சுயரூபத்தை காட்டிடுவாங்க. அதனால யாரையோ நல்லவங்கன்னு நம்பி ஏமாறுறதோட எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது தானே? எப்போ பார்த்தாலும் ஏதாவது விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு, ஏதாவது விஷயத்தை பற்றி கனவு காண்டுக்கிட்டு, நம்ம வாழ்க்கை இப்போ போயிடுமோ அப்போ போயிடுமோ அப்படின்னு நினச்சி அழுகிறத விட, கலங்குறத விட எப்பயுமே சுதாரிப்பாக இருக்கிறது நல்லது தானே? வாழ்க்கையில் என்றைக்கும் சுதாரிப்பாக இருங்க. பல நாள் பல பொழுது நிறைய நபர்களோட ஏமாந்து தான் நினைக்கிற. ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாறவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா நபர்கிட்டையும் ஏமாந்து நிற்கிற. ஏமாந்ததெல்லாம் போதும். வாழ்க்கையில் இனிமே அது சுதாரித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்கு பாரு. துரோகிங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்பி ஏமாறுறதை விட சுதாரிப்பா ஒரு அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே. எப்பயுமே எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் ஒன்று செய்கிறாங்க. உன்னுடைய நண்பன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுவான், ஆனால் அதுவே அவனுக்கு சாதகமாக இல்லைன்னா உன்னை துரோகின்னு கூட சொல்லுவான். அதனால் எப்பயுமே இவன் எனக்கு நண்பனாக தான் இருப்பான், இவன் எனக்கு எப்பயுமே நல்லது தான் செய்வான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எப்பையும் எந்த விஷயத்தையும் அடித்து சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கு எப்போ வேணாலும் எந்த மூளை வேணாலும் மாற ஆரம்பிக்கும். அவங்கவுங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் எல்லாரும் சிரித்து பேசுவாங்க. அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்ப்பாக பேசிப்பார், அவங்க குணம் நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். யாரை நீ நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ அவன்தான் உன் எதிரின்னு சொன்னா உன்னால் இப்போ நம்ப முடியுமா? நீ நம்புறியோ இல்லையோ அதுதான் உண்மை. நீ யார் அதிகமாக நம்புறியோ அவன்தான் உன்னுடைய வாழ்க்கையவே கெடுக்க பார்க்குறான். துரோகியின் உச்சமே அவன்தான். நம்பாத. எப்பயுமே எல்லாரையும் நம்பி ஏமாறுறத விட உன்னை நீ நம்புறியா? உன்னுடைய மனசு சொல்கிறத கேட்குறியா? கேளு. அதை விட்டுட்டு இவன் என் நண்பன், இவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், இவனை ரொம்ப நாளாக தெரியும், இவன் எனக்கு துரோகமே செய்ய மாட்டான், எல்லா பொறுப்பையும் நான் இவன்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி எந்த நபர் கையிலையும் உன் வாழ்க்கையை ஒப்படைச்சு கடைசி நேரத்தில் அவன் உன்னை கை விடும்போது அழுது தவிக்காத. சில பேருக்கு இந்த உலகத்தில் நல்லவங்க கூட வாழ தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்படி தவறு செய்கிறவங்க இங்கே நல்லவங்களே கிடையாதே. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. வாழ்க்கையில் நீ நம்புறதெல்லாம் நம்பிட்ட. உனக்கு துரோகம் செய்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க. உனக்கு தெரியாமல் பல பேர் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இனிமே நடக்க போகிறத பார். நம்பினியா ஒரு நபரை அவர்கிட்ட காட்டிக்காமல் உன்னுடைய வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாலும் ஒரு கண்ணு பார்த்துக்கோ. எல்லா நாளும் நீ பாதுகாப்பாக இரு. எல்லா பொழுதும் எப்போதும் தெய்வத்தை நம்பு, ஒன்றை நம்பு, நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை நம்பு.
அதெல்லாம் விட்டுட்டு எப்பையும் எல்லா நாளும் மற்றவங்களையும் பயத்தையும் நம்பி 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 ஏமாந்துராத. காலம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து தெரியும், என் கூட படித்தவங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் உன்னுடைய முதுகில் குத்திடுவாங்க. அது உன்னால் தாங்க முடியாது. அந்த வலியும் வேதனையையும் உன்னால் பொறுக்க முடியாது. இப்போலேருந்து சுதாரிச்சிட்ட அப்படிங்கும்போது யார் ஏற்கனவே உன்னை ஏமாத்திருக்காங்களோ அவங்கள நீ சுதாரிச்சிட்டேங்கும்போது வாழ்க்கையில் நீ எந்த பொழுதும் ஏமாற மாட்டேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏமாந்து வலி வேதனை துக்கம் இதெல்லாம் தாங்கிறத விட ஆரம்ப காலத்திலேயே நிம்மதியாக இருக்கிறது சிறப்பு தானம்மா. எதற்காக கவலைப்படணும்? எதுக்காக வாழ்க்கையில் சில விஷயத்தை இழக்கணும்? எதுக்காக வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள கூட வச்சுருக்கணும்? சொல்லு பார்க்கலாம். அசிங்கம், அதாவது நம்பிக்கை துரோகம்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தெய்வத்திட்டையே எப்பயுமே மன்னிக்கவே படமாட்டாங்க. புரிஞ்சுதா? நீ எப்பயும் என்னுடைய பிள்ளை. எப்பயுமே நான் உன் கூட இருக்கேன். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் செஞ்சு கொடுத்து உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக கூட மாறும். நிச்சயமாக மாறும். நான் இந்த உலகத்தில் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு பொழுதும் உனக்கு நல்லது செஞ்சு வாழ வைக்க இங்கு நான் இருக்கும்போது எதற்காக கவலை? கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இந்த அப்பா சொல்லும் பேச்சை கேட்டு சந்தோஷமாக என்றும் சிரித்த முகத்தோடு இருங்கள். நல்லது மட்டுமே தான் நடக்கும். நீங்கள் ஆயுசு முழுக்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவோன்னு நினச்சதெல்லாம் போய் வாழ்க்கையில் நம்ம நினைக்காததெல்லாம் அற்புதமாக நடக்குதேன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு, இன்பமாக இருக்கிற அளவுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். காலம் முழுக்க உனக்கு துணையாக, உனக்கு அற்புதமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க சாய் உள்ளே. மறந்து விடாதே, ஆசை இருக்கும் அனைத்தும் நடக்கும். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் நடக்கும். எல்லாம் என் கையில். இதற்குமே என்ன வேண்டும்? எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.